லெஃப்ட் ஹேண்ட் சர்ச் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போது ஒருத்தர் கூட கமெண்ட்ஸோட கேட்டிருந்தார், மகர லக்னமாகி துலாத்தில் சனியும் கேதுவும் இருந்தால் எப்படி வருது அப்படிங்கிறது கேட்டிருக்காரு. சனி கேது வினைவுங்கிறது ரொம்ப பொதுவாகவே நல்ல விஷயம் அப்படின்னாலும் லக்னாதிபதியாக இங்கே வர்றார். மகர லக்னத்திற்கு அவர் லக்னாதிபதியாக அவர் வருகிறார். நம்ம ஏற்கனவே என்ன பேசியிருந்தோம் பார்த்துருந்தோம்னா, கும்ப லக்னமாகி கன்னியில் சனியும் கேதுவும் இருந்தால் எப்படி வருது, 5-8 கூடிய புதனுடைய வீட்டில் சனியும் கேதுவும் சேர்ந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவர் கேட்குறது மகர லக்னமாகி மகர லக்னத்திற்கு 10ஆம் வீடான துலாத்தில் சனியும் கேதுவும் இருந்தால் 4ல் ராகு வருவார். 4ல் ராகு, 10ல் சனியும் கேதுவும். இப்போது இங்கே சனி எந்த ஆதிபத்தியத்துக்கு வர்றாரு? 1, 2 ஆதிபத்தியம். அந்த 2 ஆதிபத்தியங்கள் லக்னம் 2ஆம், இந்த 2 ஆதிபத்தியத்துக்கு வரும். சனி 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் 12ஆம் வீட்டை பார்ப்பார், 4ஆம் வீட்டை பார்ப்பார், 7ஆம் வீட்டை பார்ப்பார். 3 பார்வை அவருக்கு உண்டு. அதே சமயம் இந்த சனி கேதுவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது துலாத்தில் உச்சமடைவார். அது ஒரு விஷயம் இருக்கு. சனி உச்சம் அடைஞ்சிருக்காருங்க. இப்போ மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி உச்சங்க அப்படின்னு நம்ம பேசுவோம். அது அப்படி கிடையாது. பொதுவாக பாவ கிரகங்கள்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். சுபக்கிரகங்களுக்கும் பார்க்கணும். சுபக்கிரகங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம், அதிக சுபத்துவம் இப்படி பார்த்துருவோம். அதே மாதிரி தான் இதுவும். அது நேர்மாறாக வரும். பாவக்கிரகங்களாக இருந்து அவங்க உச்சம் பெற்று இருக்கிறாங்க அப்படின்னா பாவக்கிரகங்கள் உச்சம் அடைவது மறைந்து உச்சமடைய வேண்டும் என்பதுதான். இப்போது ரிஷப லக்னத்தை எடுத்துக்கோங்க. ரிஷப லக்னத்திற்கு 9 10 யோகாதிபதியாக சனி வருவார். லக்னாதிபதியாக எப்படி மகரத்தை பேசுகிறோமோ அதே மாதிரி ரிஷப லக்னத்திற்கு 9 10 சனி வருவார். அப்படி வரும்பொழுது இயற்கை காலபுருஷத்துவப்படி அவர் பார்த்தீங்கன்னா 6ல் தான், அதாவது ரிஷப லக்னத்துக்கு 6ல் போய் உச்சமடைவார். அதுதான் கரெக்ட். ஏன் அப்படின்னா என்னதான் அவர் யோகாதிபதியாக இருந்தாலும் அவர் பாவக்கிரகமாக வந்துடுறாருங்க. அவர் போய் ஒரு நல்ல இடங்கள்ல கேந்திரங்களில் போய் உச்சமடையக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ அடுத்தது நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. இதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். சிம்ம லக்னமாக எடுத்துக்கணும். சிம்ம லக்னமாக எடுத்துக்கிட்டிங்கன்னாங்க 4 9 செவ்வாய் வருவார்கள். பாவ கிரகம் யோகாதிபதியாக வருகிறார். அதே சமயம் லக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு சூரியனுக்கு செவ்வாய் அதிநட்பான கிரகம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் 4 9 வந்து அவர் கேந்திரங்களிலேயோ மூலத்திரிகோ இந்த ரோப்ப யோகபலனை கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அவர் பாவக்கிரகங்கிற முறையில் சயின்ஸ் படி அவர் கரெக்டாக சிம்ம லக்னத்திற்கு 6ஆன மகரத்தில் உச்சமடைவார். இப்படி வந்து பார்த்தீங்களா கணக்கு. ரிஷப லக்னத்திற்கு 9 10 யோகாதிபதியாக சனி வந்தாலும் அவர் மறைந்து இன்னொரு இடத்தில் உச்சமடைவதே நல்ல யோகம். அதே மாதிரி சிம்ம லக்னத்திற்கு 4 9 செவ்வாய் வந்தாலும் அவர் 6ல் மகரத்தில் உச்சமடைவது தான் மிகச்சிறப்பு. இந்த மாதிரி தான் பாவக்கிரகங்களுடைய கணக்குகளை நம்ம பார்க்க வேணுங்கிறக்காக நான் இதை சொன்னேன். இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த பாயிண்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னா, இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி 10ல் இருக்கிறாருங்க, இது நல்ல அமைப்பு தானுங்க, கேந்திரத்தில் இருக்கிறாருங்க அப்படின்னு பொதுவாக நம்ம பேசுவோம். ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ராகு கேதுவோடு இருக்குங்கிற எங்கள் வக்ரம் பெற்று இருக்க வேண்டும். அப்போது சனி அங்கே இருக்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல, வக்ரம் பெற்று. இதுதான் விஷயம். இதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் விளக்கம் கொடுத்தேன். இந்த சனி அங்கே இருந்தால் வக்ரம் பெற்று இருக்கும். வக்ரம் பெற்று இருந்தால் நல்ல யோகாங்க. லக்னாதிபதி வக்ரம் பெற்று அதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் வரும். செவ்வாயோ சூரியனோ பார்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே கும்ப லக்னத்துக்கு என்ன சொன்னேன்? செவ்வாயோ சந்திரனோ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா கும்ப லக்னத்திற்கு 3 10 சுத்தமாக ஆகாத கிரகமாக கும்ப லக்னத்திற்கு செவ்வாய் வருவார். 6ஆம் வீட்டதிபதியாக சந்திரன் வருவார். இந்த 2 பேரும் பார்த்தாங்கன்னா அந்த யோக பலன்கள் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதே மாதிரி இங்கே அப்படியே மாறும். மகர லக்னத்திற்கு செவ்வாயும் சூரியனும் வந்து விடுவாங்க. எப்படி அப்படின்னா, இவர் 4 10 வந்து இந்த லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவராக ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தர் 8ஆம் அதிபதியாக வருவார். சொல்லி இந்த 2 பாவக்கிரகங்களும் சனியை பார்த்து விட்டால் அது பெரிய யோக அமைப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது தான். அதே சமயம் இது எப்படி வந்தாலும் 2 பேரும் பார்க்கக்கூடாது. சனி வக்ரம் பெற்று கேதுவோடு சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம். சனி திசை வந்ததுன்னா ரொம்ப டாப்பாக இருக்கும். ஆனால்
எந்த வகையிலும் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த மகர லக்னமாக இருக்கட்டுங்க, கும்ப லக்னமாக இருக்கட்டுங்க, எதுவாக இருக்கட்டுங்க, இந்த சனி சுக்கிரனை பார்க்காம சுக்கிரன் இன்னொரு பக்கமும் சனி ஒரு பக்கமும் இருக்கட்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எத்தனை ஜாதகத்தில் வேணாலும் பாருங்கள், நான் சொல்கிறது பார்த்தா தான் அது நல்ல யோகத்தை கொடுக்கும். வேற ஒன்றும் கிடையாது, நல்ல யோகத்தை கொடுக்கும். சனி வந்து சுக்கிரனை பார்க்காம ஏதோ ஒதுங்கி இருந்துட்டாரு, அதாவது பார்க்காத இடத்துல இருந்துட்டாருன்னா நல்ல யோகத்தை கொடுத்துருவாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதே சமயம் இப்போ சுக்கிரனும் புதனுமே இன்னொரு இடங்களில் ஒதுங்கி தனியாக ஒரு இடத்துல இருந்துட்டு சனியும் இன்னொரு இடத்துல 10ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னா நல்ல அமைப்பு. ஆனால் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி இந்த சனியை சூரியனும் செவ்வாயும் பார்க்காமல் இருப்பது நல்லது, சேராமல் இருப்பது நல்லது. இப்போ அது எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ பார்த்துக்கோங்க, மகர லக்னங்க. மகர லக்னத்திற்கு 1, 2 கூடிய அதிபதி தேர்மானம் சனி வந்து 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 சனியும் கேதுவும் இருக்காங்க. அப்போ அவர் தான் சொல்லியிருக்கிறார், மகர லக்னம் 10 சனியும் கேதுவும் எப்படி இருக்கு. 10 சனியும் கேது வந்தால் ஆட்டோமேட்டிக்காக 4 ராகு வந்துடுவார். அப்படி வரும்பொழுது இப்போ இந்த இந்த லக்னத்துக்கு பாருங்க, நான் இப்போ இன்னொரு விஷயம் சொல்லுவேன், ராகு கேது இருக்கும் வீட்டறிவிகள் கெடக்கூடாது, எந்த வகையிலையும் கெடக்கூடாது, நல்லா இருக்கணும். இவர் என்ன பண்ணிடணும், இந்த ராகு இருக்கு வீட்டறிவிதான செவ்வாய் ஒரு இடத்துல மறைந்து சனிக்கும் பார்வை இல்லாமல் இன்னொரு இடத்துல இருந்தாலும் யோகா வாய்ப்பு அமைப்பு, அவ்வளவுதான். அதுக்காக ஆட்சி வீட்டிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த வார்த்தையை ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தேன் வீடியோவில். ஆட்சி வீட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது வருது. அப்படி வரும் பொழுது இப்போ நம்ம சனி கேதுவை பற்றி பேசுறதுனால ராகு இருக்கட்டும், சனி கேது, சனி இங்கே இருக்கிறாருங்க, உச்சம் அடைகிறாருங்க, கேது கூட இருக்காங்க. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ராகு கேது இருக்கும் வீடுகளில் இருக்கும் கிரகங்கள் உச்சம் அடையக்கூடாது. இப்போ இங்க சனியும் கேதுவும் இருக்கிறாங்க. கேது இருக்கும் வீட்டறிவிதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் மறைந்து இங்க இருக்கணும். ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த சனி கேது கூட இருக்கிற கிரகங்கள் உச்சமடையக்கூடாது, வக்ரம் அடைய வேண்டும். அது உச்சமடையா வீடா இல்ல வீடா இருந்தாலுமே பரவாயில்லை. இப்ப இங்கேயே சனியும் கேது இருக்காங்கன்னா சனி வக்ரம் அடைஞ்சிடும். அதான் என்னோட பாயிண்ட். சோழர் சனி வக்ரம் அடைஞ்சிடும். சனி இங்க உச்சம் அடைஞ்சிருக்காரு. உச்சம் அடைஞ்சிருக்கிற இடத்துல சூரியனுக்கு மூல தெய்வத்தில் வரும்போது இது வக்ரம் அடைவார். அவர் வக்ரம் அடைஞ்சிருந்தாருன்னா சரியான யோகம். ஆனால் நான் சொன்ன மாதிரி இன்னொன்று பார்த்துக்கோங்க, 1, 2, 3, 4, 10, 4, 11 கூடிய செவ்வாய், 4, 11 கூடிய செவ்வாயும் 8 கூடிய சூரியனும் எந்த வகையிலும் சூரியனோடு சம்பந்தப்பட்டு விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அதே சமயம் சனி மொத்தம் 3, 7, 10ஆம் பார்வையாக பார்ப்பார். எங்கேயுமே சூரியன் இருந்துடக்கூடாது. சூரியன் இருந்துட்டாலும் சனி சூரியனை பார்க்கறதும் அது பெரிய யோகமைப்புகளை கொடுக்காது. சூரியன் இங்கிருந்து சனியை பார்க்கறதும் சப்தம பார்வையாக பார்க்கறதும் பெரிய யோகமைப்புகளை கொடுக்காது, கெடுத்து விடும். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாயும் அப்படிதான். செவ்வாய் இங்க இருக்கிறாருங்க, 4ஆம் பார்வையாக சனி பார்ப்பார், இவர் 10ஆம் பார்வையாக செவ்வாய் பார்ப்பார். அதுவும் கெட்டு போயிடும். இல்லைங்க, செவ்வாய் இங்க இருக்கிறாருங்க, மொத்தமா இங்க வந்து ஆட்சி வீடா வந்துடும். ஆட்சி வீடாக வந்தா நான் தான் சொல்லிக்கிறேன் ஏற்கனவே, இந்த செவ்வாய் வக்ரமா இருக்கும். வக்ரமாக இருந்தாலும் தனியை பார்க்கக்கூடாது. ஆனா ஒரு வகையில இது நல்லது தான். ஏன் கேட்டீங்கன்னா ஆட்சி, ஆனா ஆட்சி பெற்ற கிரகம் இந்த இடத்தில் ராகு இது இருக்கும்போது வக்ரம் பெற்றிருந்தா நல்லது. அவ்வளவுதான். இல்லைன்னா செவ்வாய் மறைந்திருக்க வேண்டும். அப்பதான் இந்த சனிக்கு இதனுடைய அமைப்பு நல்ல யோக பலன்களை, தொழிலெல்லாம் நல்ல யோக அமைப்புகளை கொண்டு வந்துடும். ஸ்டீலு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் அவங்க பெரிய யோகத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த செவ்வாயும் சூரியனும் இந்த சனிக்கு எது கூட சம்பந்தப்படாமல் இருந்து விட வேண்டும். சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில மறைந்திருக்க வேண்டும். சனிக்கு மறைந்திருந்தால் அப்படிதான் அமையும். அதே சமயம் பௌர்ணமி யோகமாக வந்துட்டா சொல்ல வேண்டியதே இல்லைங்க, நல்ல அமைப்புகள் வரும். அது கிரக அமைப்புகளை பொறுத்து மாறும். அவர் வந்து முழு நேரம் கொடுத்துருந்தாருன்னா அது எப்படி வந்திருக்கு என்னங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இடையில கமெண்ட்ஸ்ல சொன்னாருன்னா நான் கண்டிப்பா இதுக்கு இன்னமும் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தும் நான் சொல்றேன். ஆனா இதுதான், சனி வக்ரம் அடைந்து கேதுவோட இருந்தால் நல்லதுங்க. உச்சம் அடைந்து கேதுவோட இருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. இதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். செவ்வாய் கண்டிப்பா பார்க்கக்கூடாது, சும்மாவே பார்க்கக்கூடாதுமா, சுத்தமா பார்க்கக்கூடாது. இந்த லக்னத்துக்கு சூரியனும் சம்பந்தப்படும். அப்படி இருந்துட்டா அந்த சனி கேது அமைப்பு நல்ல யோக அமைப்புகளை கொடுத்துடும். சனி திசையை ரொம்ப டாப்பா இருக்கும் வக்ரம் பெற்று இருந்தால். அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு கேது ரிவர்ஸ்ல போகும், ஆன்டி கிளாக் வைஸ் போறவங்க. அந்த ஆன்டி கிளாக் வைஸ் போகும்போது
இந்த கிரகங்கள் கூட இருக்கிறவங்களும் ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது ரிட்டர்ன், அதாவது ரிவர்ஸில் வந்துருச்சு அப்படின்னா நல்ல யோகத்தை கொடுக்கும். இதுதான் இந்த சயின்ஸ். அதாவது ஒன்னோட ஒன்று அதே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பலனை கொடுக்குது அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி அமையும். வேற எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே.